சென்னையில் வாக்குப்பதிவின் போது உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாகவும் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த செய்திகளை விரிவாக பிறகு பார்க்கலாம். சென்னையில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் திருநங்கைகள் வாக்களித்தனர். தமிழகத்தில் உள்ள திருநங்கைகளில் 4720 பேருக்கு வாக்காளர் அட்டை உள்ளது. அவர்களும் இந்த தேர்தலில் ஆர்வத்துடன் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். இதுக்கு முன்னாடி எல்லாம் திருநங்கைக்கு ஓட்டர் ஐடி எல்லாம் கிடையாது. இப்ப திருநங்கைக்கு வர காலத்துல ஓட்டர் ஐடி எல்லாம் இருக்குது. அது நம்மளுக்கு ஒரு கௌரவமா இருக்குது. ஓட் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. கண்டிப்பா அங்க சென்னை போரூரில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநங்கைகள் வாக்காளர் பட்டியலில் பெண்கள் பிரிவில் தாங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது திருநங்கைகளின் வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டனர். எங்களோட கார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த கவர்மெண்ட்ஸ் கணக்குப்படி பாத்தீங்கன்னா திருநங்கைகள் கம்மியா காமிச்சிட்டாங்க. இப்ப கிட்ட நாங்க ஒரு 10 பேர் வந்து போட்டிருக்கோம். 10 பேருக்கும் ஃபீமேல். அப்ப அது ஃபீமேல் கணக்குல தான் போய் சேர்ந்திருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் கணக்குல இல்ல. எங்களுக்கான ஒரு கணக்கீடு கண்டிப்பா தேவைன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுக்கு மேல வர கவர்மெண்ட் எங்களுக்கு நிறைய பேர் வீடு கொடுத்திருக்காங்க. இன்னும் சில பேருக்கு வீடு சில இடத்துல கிடைக்கல. கண்டிப்பா வீடு கொடுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் வர திருநங்கைகளுக்கு ஒரு காலேஜோ அவங்களுக்கு ஒரு இது பண்ணும். அவர் முதியோர் திருநங்கை நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வீடு வாசல் இல்லாம கொஞ்சம் நிறைய கஷ்டப்படுறாங்க. சோ அவங்களுக்குன்னு ஒரு முதியோர் இல்லம் பண்ணி தரணும். தமிழகத்தில் அமையவுள்ள புதிய அரசு திருநங்கைகளின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக அக்ஷயா.